வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஃபியா படம் மாதிரி ஓடிட்டு இருந்த என் லேப்டாப்பா ஹரி படம் மாதிரி மாற்ற போகிறோம். அதாவது ஸ்லோவாக ஓடிட்டு இருந்த என் லேப்டாப்பை ஹரி படம் மாதிரி வேகமாக மாற்ற போகிறோம். ஸோ என் லேப்டாப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏசஸோட TUF சீரிஸில் FX570 அப்படிங்கிற ஒரு லேப்டாப் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SSD அப்படிங்கிற ஒரு இதையும் அதுக்கப்புறமா ரேமையும் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் என் லேப்டாப் நல்லாவே வேகமாக மாறி இருக்கு. ஸோ இதை எப்படி அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப்லாம் என்னென்னலாம் செக் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் உங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் SSD போடுறதுக்கு M.2 ஸ்லாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்போட அஃபிஷியல் வெப்சைட்டே போங்க. அப்புறம் அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் M.2 ஸ்லாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி M.2 ஸ்லாட் இல்லைனாலும் உங்களோட லேப்டாப்லேயே அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்க ஏரியாவில் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு SSDயை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட உங்கள் லேப்டாப்பில் வந்து டிஸ்க் டிரைவ் இருந்துச்சுன்னா, அதாவது CD போடுற டிரைவ் இருந்துச்சுன்னா, அந்த டிரைவ்லையும் SSD வந்து போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது ஒரு வீடியோக்கு நான் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிலாம் நம்ம லேப்டாப்பில் வந்து SSD வந்து போடலாம். அடுத்து ரேம் அப்கிரேட். ஸோ ரேம் அப்கிரேடுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்கள் லேப்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸே ரேமை பற்றியும் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் லேப்டாப்பில் எவ்வளோ ரேம் வந்து போட முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 16 GB வரைக்கும் ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வர நிறைய 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணுற மாதிரியே வந்துருச்சு 50,000 ரூபாய்க்கே. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரேம் வந்து என்ன டைப்புன்னு பாருங்கள், DDR3 இல்லை DDR4 அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என் லேப்டாப் பார்த்தீங்கன்னா DDR4 ரேம். ஸோ நான் இப்போ DDR4 தான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் ரேம் போடுறதுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ விலை கம்மியான லேப்டாப்பு ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்லாட்னா ஒரே ஒரு ரேம் ஸ்டிக் தான் வந்து போட முடியும். என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ரேம் போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம 2 ரேம் ஸ்டிக் வந்து தனித்தனியாக வாங்கி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி வந்து என் லேப்டாப்பில் ஒரு 8 GB ஸ்டிக் வந்து ஒரு ஸ்லாட்டில் வந்து இருக்குது. அதனால் நான் இன்னொரு 8 GB ஸ்டிக்கு தான் வந்து வாங்கி இன்னொரு ஸ்லாட்டில் வந்து போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து செலவு வந்து கம்மியாக இருக்கும் 16 GBக்கு அப்கிரேட் பண்ணும்போது. சிங்கிள் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டிக்கு 16 GB வந்து வாங்கி அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து போடணும். ஸோ சிங்கிள் ஸ்டிக் 16 GB ரேம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் 8 GB விட கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேமோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எல்லா ரேமும் வந்து வாங்க போனீங்கனாலே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ரேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து ரன் ஆகும் மேக்ஸிமம்னு. ஸோ எந்த பார்த்தீங்கன்னா 2400 மெகாஹெர்ட்ஸில் வந்து ரன் ஆகுது. ஸோ அதோட ரேம் தான் வந்து அந்த ரேம் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு அதிகமாக எக்ஸீட் ஆன மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா கம்பேட்டபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியும் நம்ம வந்து பார்த்து வாங்கி போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் லேப்டாப்பில் வந்து 2 ஸ்லாட் ரேம் போடுறதுக்கு இருந்துச்சுன்னா அந்த 2 ஸ்லாட்லேயுமே வந்து ஒரே சைஸ் ரேம் போடுறது தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு 8 GB ரேமும் இன்னொரு ஸ்லாட்டில் ஒரு 4 GB ரேமும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, பட் வேலை செய்யும் பிரச்சனை இல்லாமல். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நான் வந்து என் லேப்டாப்புக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு 8 GB ரேம் ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன் DDR4. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டிஜிட்டல்லேருந்து ஒரு M.2 ஸ்லாட்டில் போடக்கூடிய ஒரு SSD ஸ்டிக்கு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 240 GB. இருக்கிறதுலே சீப்பான SSD வந்து இது தான். ஸோ என் லேப்டாப்புக்கு நான் வந்து சாம்சங் EVO வாங்கலான்னு பார்த்தேன், பட் என் லேப்டாப்புக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என் லேப்டாப்பே 47,000 தான், அதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் இந்த பேசிக்கான ஒரு 3000 ரூபாய்க்கான ஒரு SSD தான் வந்து M.2லேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த க்ரூஷியல் வந்து ஒரு 2700 வந்துச்சு இந்த ரேம் ஸ்டிக்கு. ஸோ இதான் வந்து நம்ம இந்த லேப்டாப்பில் போட போகிறோம். ஸோ இப்போ வாங்க போய் லேப்டாப்பை பிரித்து மேய்ஞ்சி உள்ளே எல்லாத்தையும் படுக்க போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ லேப்டாப்பை கழட்டுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட SSD ரேம் ஸ்டிக்கு, இது முக்கியம். அடுத்து லேப்டாப்பை கழட்டலாம். நிறைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும், அதில் SSDயும் ரேமையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பட்ஜெட் கேமிங் லேப்டாப்னால இதில் இல்லை, ஹை அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக அது வந்து இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது வழியாக ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ என் லேப்டாப்பில் ஃபுல்லாக கழட்டி தான் ஆகணும், அதனால் நான் கழட்டுறேன். இப்போ ஸ்க்ரூ டிரைவர்லாம் கழட்டி முடிச்சக்கப்புறம் ஒரு சின்ன லாக் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். அந்த லாக் மெக்கானிசம் நம்ம கழட்டுறதுக்கு ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு கழட்டணும்.
அதை கழட்டினா தான் நம்ம மேலே இருக்க கீபோர்டு பகுதியும் லேப்டாப்போட பேஸையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்து கழட்டிக்கோங்க. கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டும் கீழே இருக்க பேஸும் வந்து ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கும். மதர் போர்டும் கீபோர்டும் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து பார்த்து வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒயர்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று, அதனால் வளையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், வளைச்சிடாதீங்க. அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டோட முக்கியமான அந்த கனெக்டர் ஒயர். அந்த கனெக்டர் ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்கும். அந்த ஒயரை வந்து பார்த்து வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன பின்னு உழைஞ்சாலும் வேலை செய்யாது. ஸோ இதை பார்த்து கழட்டி வச்சுக்கோங்க. கீபோர்டை தூக்கி தனியாக ஒரு பக்கம் பத்திரமா வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வேலை செய்ய போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் தான். ஸோ இதுதான் மதர் போர்டு. அடுத்த ஹார்ட் டிஸ்க் வந்து அதுதான். அடுத்து கூல் அண்ட் ஃபேன் வந்து அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் மதர் போர்டுலேருந்து. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கனால அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிடணும் நம்ம திறந்த உடனே. அதுக்கடுத்து ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து நம்ம கழட்டி வச்சிடணும். ஸோ ஸ்க்ரூ கழட்டும் போது எந்தெந்த ஸ்க்ரூ எந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து திரும்ப போடும்போது வசதியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வந்து பத்திரமா வந்து கழட்டி வச்சுக்கோங்க. ஸோ கழட்டினதுக்கப்புறம் நம்ம முதல்ல வந்து பேட்டரியை தான் வந்து வெளில எடுத்து வைக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பேட்டரியை பத்திரமா வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ பேட்டரியை கழட்டினதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு கழட்டிடுங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஹார்ட் டிஸ்க்கு. இதில் தான் வந்து 1000 GB ஸ்டோர் பண்ணுறோம். இது பக்கத்தில் மேக்னெட்டும் வந்து வைக்காமல் வந்து பார்த்துக்கோங்க, டேட்டாஸ் கரெக்ட் ஆகாமல் இருக்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஐஓ போர்ட்ஸ் வந்து இந்த கனெக்டர்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் மதர் போர்டோட, அதை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட ஒயர் வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கூல் அண்ட் ஃபேனுக்கு கனெக்ட் ஆகிருக்கா அந்த ஒயரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லேப்பில் என்னென்ன ஒயர்லாம் மதர் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேனை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளில எடுத்துருங்க. அண்ட் இந்த ஏசஸ் லேப்டாப்பில் டஃப் சீரிஸ் இதை வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் எடுத்துக்கோங்க. அண்டு அந்த ஆண்டனா வந்து மாட்டியிருக்கு அந்த ஒய்ஃபை கார்ட்லேருந்து. ஸோ அதை வந்து இந்த டே போட்டுட்ருக்கனால அதை வந்து நம்ம வெளில ஃபஸ்ட்டு தனியாக எடுக்கிறோம். ஸோ அப்படி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேனை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபேனை வந்து வெளில எடுக்கலாம். வர லைட்டாக வந்து மக்கர் பண்ணுது. ஸோ இன்னொரு ஸ்க்ரூ விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதுக்கடுத்து அந்த ஃபேனை வந்து தனியாக எடுத்து பத்திரமா வச்சுருங்க. ஸோ ஃபேனில் ஏதாவது டஸ்ட்டு லைட்டாக இருந்துச்சுன்னா கூட அதையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கழட்டும் போதே சுத்தம் பண்ணுறதுல வந்து எந்தவித பிரச்சனையும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபர்தராக ஹீட்டிங் ஆகிறதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை கார்டு வந்து ஒன்று இருக்கும். அது கூட தான் இந்த 2 ஆண்டனா ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கும் ஒரு கார்டு இருக்கும். அதை வந்து தனியாக கழட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வந்து மதர் போர்டோட ஒரு பின்னால் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட் பின்னை விட ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் ரொம்ப பார்த்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். சைடில் 2 லாக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க, கழட்டிடும். ஸோ அதை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வந்து இந்த பேஸ்லேருந்து தனியாக கழட்டி எடுக்கணும். ஏன்னா உடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹிஞ்சு வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அதை வந்து கழட்டி வச்சிடுறோம். ஸோ இதை கழட்டினா தான் எப்படி இருந்தாலும் நம்ம மதர் போர்டை வந்து பின்னாடி வந்து கழட்டி பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளேவை கழட்டி தனியாக வச்சுருங்க. ஸோ டிஸ்பிளேவை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டை வந்து ஈஸியாக வந்து கழட்டிட முடியும். ஸோ இப்போ மதர் போர்டை வந்து அப்படியே கழட்டிடலாம். ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேமையும் எஸ்எஸ்டியும் வந்து போகிறதுக்கான ஸ்லாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ பயங்கரமாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் காம்பனன்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அந்த இடத்துல தான் வந்து நம்ம ரேம் வந்து போடணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் எஸ்எஸ்டி வந்து போடணும். எஸ்எஸ்டின்னு வந்து எழுதியிருக்கும் பாருங்கள். ஸோ அங்கே தான் நம்ம M.2 SSD அந்த ஸ்டிக்கை வந்து போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் வந்து அந்த ஹீட் பைப்பு. அப்புறம் இதில் வந்து இந்த கருப்பாக இருக்கிற 2 தான் வந்து ஏதோ ஒன்று ப்ராசர் ஜிபியோ 2 ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை வந்து இப்போ வந்து அந்த M.2 ஸ்லாட்டில் வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து ரேமை வந்து அந்த மேலே இருக்க இன்னொரு ரேம் ஸ்லாட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எஸ்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ வந்து எடுத்து அந்த இடத்துல போட்டு முறுக்கிடுங்க. அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து கழட்டின ஒரு ஸ்க்ரூவை வந்து அந்த இடத்துல வந்து போட்டு முறுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேமை வந்து போடுறோம். ஸோ அந்த வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, ரொம்ப சாரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேமை வந்து எஸ்எஸ்டி மாதிரியே அந்த இடத்துல வச்சு அமுத்துனீங்கன்னா போதும். ஸோ லாக் ஆகிக்கும், அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கும். ஸ்க்ரூ எதுவுமே வந்து ரேமுக்கு போட தேவையில்லை. ஸோ இப்போ ரேமு எஸ்எஸ்டி 2த்தையும் வந்து போட்டு முடிச்சாச்சு.
எஸ்எஸ்டி ரேமையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரீஅசம்பிளிங் பண்ணிடலாம். மதர் போர்டு எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி திரும்ப வந்து அதே இடத்துல வச்சுருங்க. ஐஓ போர்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ போட்டு அது பிளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ கூலன் ஃபேனை தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிஸ்பிளே வந்து கழட்டியிருப்போம். பட் இப்போ வந்து நம்ம கூலன் ஃபேனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளே போடலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே வந்து கூலன் ஃபேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஹிஞ்செலாம் வந்து கரெக்டாக பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஏரியா, ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். ஸோ அதெல்லாம் வந்து டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஒயர்ஸ் கழட்டின ஒயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப ரீஇன்சர்ட் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயோட அந்த கழட்டின ஒயரை வந்து போட்டு வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓ போர்ட்டோட அந்த ஒயரை வந்து போட்டுடலாம் மதர் போர்டோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்ச ஒயர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒய்ஃபை கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூலன் ஃபேனோட ஒயர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸோட ஒயரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஹார்ட் டிஸ்கையும் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. எல்லா பக்கமும் வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்க்ரூ போடணுமோ கரெக்டாக வந்து சைஸை பார்த்து ஸ்க்ரூவெல்லாம் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து கீபோர்ட் கவரை வந்து மேலே போட்டுடலாம். ஸோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பேட்டரியை வந்து திரும்ப மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. அடுத்து கீபோர்டை வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணலாம். அது பெரிய ஒயரை பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரொம்ப சென்சிட்டிவானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பேடை வந்து கீழே மதர் போர்டோட கனெக்ட் பண்ணும். ஸோ என் லேப்டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா டிபி எஃபின்னு 2 இருக்கும். ஸோ ட்ராக் பேட் டிபினா அண்ட் எஃபினா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ நம்ம வந்து இந்த ஒயரை டிபியில் தான் போடணும். ஏன்னா என் லேப்டாப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ டிபியில் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இந்த லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா. போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணிடாதீங்க. அந்த கீபோர்டை வந்து கீழே பேஸோட சேர்ந்து லாக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லேப்டாப் ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஸோ விண்டோஸுக்குள்ளே பூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாக் எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து சாயந்தரம் ஆரம்பித்து நைட்டுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சுட்டு அப்புறம் விண்டோஸை திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதனால தான் அடுத்த நாள் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்பவே சிம்பிளான மேட்ரு எஸ்எஸ்டியும் ரேமையும் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி Asus TUF சீரிஸில் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே வந்து பண்ணிங்கன்னா வந்து போதும். என் லேப்டாப் மாடல் வச்சுருந்தீங்கன்னா. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது லேப்டாப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ். பட் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். பட் பேசிக் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படியோ வந்து சோகமாக சொங்கி போய் இந்த லேப்டாப்பை வந்து வேகமாக மாற்றியாச்சு. இது மாற்றினதில் எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் பூட் ஆகிற டைம் வந்து ரொம்பவே வேகமாக மாறி இருக்குது. முன்னாடிலாம் 1 நிமிஷத்துக்கு அதிகமாக ஆகும் என் லேப்டாப் வந்து பூட் ஆகிறது, விண்டோஸ் பூட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து 15 செகண்ட் கூட ஆகுறதில்ல, அதுக்குள்ளே பூட் ஆகி முடிஞ்சிருது. அடுத்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் என் பழைய முன்னாடி ஹார்ட் டிஸ்க்லேருந்து ப்ரீமியர் ப்ரோ லோட் ஆகிறதுக்கு. இப்போ எஸ்எஸ்டிலேருந்து ப்ரீமியர் ப்ரோ லோட் ஆகிறதுக்கு 9 செகண்ட் கூட ஆகிறதில்ல, அவ்வளோ வேகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது இந்த எஸ்எஸ்டியும் ரேமையும் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனால. ஸோ நீங்களும் அப்கிரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் வந்து இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கூடும். ஸோ பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கூடியிருக்கா இல்லையான்னு. அண்ட் இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்கள் ஒரிஜினல் விண்டோஸை வந்து உங்கள் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நான் போட போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது தினேஷ்.